இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம். இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நம்ம இயேசுவின் நாமம். இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நம்ம இயேசுவின் நாமம். இனிதான பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை
மறைவிலே வந்திருக்கிற நமக்கு தேவனாலே நிறைவான பலன் இறங்கி வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே புகலிடமாக அடைக்கலமாக ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வருவதாக. அல்லேலூயா. இந்த நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் விளைவிடும். ஆமென். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு எழுந்து நின்று இந்த ஆராதனை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக அவருக்கு உகந்த பலியாக பரலோகத்திலே செய்யப்படுகிறதை போல ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக தேவ ஜனமாகிய நாம் கர்த்தருக்கு துதி பலியை செலுத்தும்படியாக மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வார்த்தைப்படியாக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள். உன் தேவன் ராஜரிகம் செய்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று. சீயோனுக்கு சொல், தேவ ஜனத்துக்கு சொல். உன் தேவன் நடுவிலே உலாவுகிறார். உன் தேவன் நடுவிலே ராஜரிகம் பண்ணுகிறார். உன் தேவன் உன் நடுவிலே வல்லமையான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா, எத்தனை பேர் தேவனை ஆராதிக்கும்படி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவனை ஆராதிக்க போகிறார். அல்லேலூயா. இது நமக்கான நேரம், நம்முடைய வாழ்வுக்கான நேரம், நம்முடைய எதிர்காலத்துக்கான நேரம், நம்முடைய ரட்சிப்புக்கான நேரம், நம்முடைய சமாதானத்துக்கான நேரம், நம்முடைய சுகவாழ்வுக்கான நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக 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 தேவ சமூகத்தில் நிற்போம். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தப்படுகிற எந்த இடத்திலும் அவர் வருவார். அல்லேலூயா. அவர் யாரெல்லாம் துதிக்கிறார்களோ, அவர் யாரெல்லாம் மகிமைப்படுத்துகிறார்களோ, அவர் யாரெல்லாம் அவருக்கு பலி செலுத்துகிறார்களோ கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவனே, பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று கர்த்தர் உனக்கு ஆணையிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆணையிட்டத்தில் அவர் தவற மாட்டார். உனக்கு வாக்கு தந்த தேவன் வாக்கை மாற மாட்டார். அவர் சமூகத்தில் உனக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டு. அவர் சமூகத்தில் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய சமூகத்தில் உனக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் சமூகத்தில் உனக்கு சுகம் உண்டு. அவருடைய சமூகத்தில் உனக்கு பலன் உண்டு. அவருடைய சமூகத்தில் உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சமூகத்தில் உனக்கு பலத்த கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. எல்லாம் 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 பூமியிலே எதெல்லாம் நீ விரும்புகிறாயோ, இந்த உலக வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறது என்று நீ விரும்புகிறாயோ, இங்கே கர்த்தர் அதை சம்பூர்ணமாய் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை கர்த்தர் சம்பூர்ணமாய் வைத்திருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், இலவசமாய் வாங்கி செல்லுங்கள், இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். அதை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபை, அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதி, அதை ஆசீர்வாதத்தை செலுத்திக் கொள்ள பாத்திரமாக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சமூகம் நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தரும். ஆமென். வேதம் சொல்லி, என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் தான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அல்லேலூயா. உனக்கு இளைப்பாறுதலை உனக்கு தருகிறேன் ஒரே ஒரு இடம், அது தேவ சமூகம். உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, உன் துக்கத்தை அவர் மேல் வைத்து விடு, உன் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிடு, உன் வேதனையை அவருக்கு சொல்லிடு, அறிக்கை செய்து விட்டுடு. நீ சுமக்காத, உன் பாரத்தை சுமக்காத, உன் வேதனையை சுமக்காத, உன் பிரச்சனையை சுமக்காத,
உன் கண்ணீரை சுமக்காத, உன் குடும்ப சூழ்நிலையை சுமக்காத, எல்லாவற்றையும் சுமக்கிறவர் ஒருவர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. முழு உலகத்தின் பாரத்தை, முழு உலகத்தின் பாவத்தை, முழு உலகத்தின் ஆக்கினியை அவர் தன் தோளிலே சுமந்தார் என்றால் நம்முடைய பாவங்களை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வேதனையை அவர் சுமப்பது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. முழு உலகத்தின் பாரத்தையே சுமந்தார் என்றால் உன் கஷ்டத்தை, உன் பாரத்தை, உன் வேதனையை, உன் கண்ணீரை சுமப்பது உன் தேவனுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. தேவாவியானவர் உனக்கு யாருக்கு தெரியல, கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். அவர் வார்த்தையை போடுகிறார். என்ன விசுவாசத்திற்கே தெரியல, கர்த்தர் சொல்றார், அதி சீக்கிரத்தில் உன் வாழ்க்கை விட்டு, அதி சீக்கிரத்தில் இந்த வேதனை, அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் உன்னை விட்டு விலக போகிறது. கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரவம் கர்த்தருடைய பலப்படுத்துவா, கர்த்தருடைய ஒத்தாசை அனுப்புவா, கர்த்தருடைய சகாயம் பண்ணுவா, கர்த்தருடைய தாங்குவா, கர்த்தருடைய உயர்த்துவா, கர்த்தருடைய மகிமையை பார்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சமூகத்துல தான் உனக்கு சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, நெருக்கப்பட்டார்கள், உபத்திரப்பட்டார்கள், பிரச்சனைகளை வீழ்ந்தார்கள், எதிராளிகள் சூழ்ந்து கொண்டார்கள், தப்ப முடியல, எங்கே போக முடியல, வேதனை வந்தது, ஆபத்து வந்தது, எல்லாம் வந்தது. எல்லா நிலைமையிலும் அவர்கள் விசுவாசத்தினாலே தேவ சமூகத்தை அவர்கள் தேடினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தார்கள். அவர்தான் யுத்தத்தில் வல்லவர், அவர்தான் ராஜாதி ராஜா. அவருக்கு பயந்தார்கள், அவரை தேடினார்கள், அவரை ஆராதனை செய்தார்கள், அவரை துதித்தார்கள், அவர் நாமத்தை உயர்த்தினார்கள். யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் விடுதலையாக்கினார். தாவீது ஒரு வார்த்தை சொன்னாரு. சவுல் கேட்டா, சவுல் தாவீது எங்கன்னு கேட்பாரு. கேட்டா சொல்லு, சவுலுக்கு சொல்லுங்க என்று சொல்லி தாவீது சொல்றாரு, நானும் என் குடும்பமும் நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக தேவ சமூகத்துக்கு சென்றிருக்கிறோம். அல்லேலூயா. 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 உலகத்தில் கேட்பார்கள், பிசாசு கேட்பான், சாத்தான் கேட்பான், தேவனுக்கு பயப்படாத கேட்பான். இந்த வீடு எங்க, இந்த வீட்டார் எங்க, கதவு பூட்டி இருக்கிறது, வீட்டுல காணாம. அப்ப பக்கத்துல இருக்க சொல்லுவாங்க, இவர்கள் தேவனை ஆராதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி, தேவனுக்கு பலி செலுத்தும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனை தேடி போயிருக்கிறார்கள் என்று உண்மை குறித்து உலக சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பமாக தேவனுக்கு பலி செலுத்தணும், குடும்பமாக தேவனுக்கு பலி செலுத்தணும். அந்த பலியில தான் தேவன் பிரியமா இருக்கிறார். யோசுவா தன் குடும்பத்தை குறித்து தேவனுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கை செய்வது, நானும் என் வீட்டார் அனைவரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விசுவாசம் இன்னொரு விசுவாசம் இருக்கக்கூடாது, ஒரு விசுவாசி இன்னொரு அவிசுவாசி இருக்கக்கூடாது. உன் வீடு கர்த்தருடைய வீடாக மாறணும், உன் வீடு கர்த்தருடைய பண்ணையாக மாறணும், உன் வீடு கர்த்தருடைய சமூகமாக மாறணும். எங்கே கர்த்தரை துதிக்கணும். விசுவாசி இருக்கிற இடத்துல அவிசுவாசி இருக்கக்கூடாது. விசுவாசி இருக்கிற இடத்துல அவிசுவாசி இருந்தா விசுவாசத்தினாலே அந்த அவிசுவாசி ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய மகிமை உனக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் வீட்டை கட்டி எழுப்புவார். உன்னை கொண்டு உன் கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உன்னை கொண்டு உன் வாசஸ்தலத்தை கர்த்தர் வேலை அளிப்பார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. தாவீது எழுதுறாரு, உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம், உம்முடைய சமூகத்தில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. 7 நாள் இந்த உலகத்துல, 7 நாள் இந்த உலகத்துல பட்ட வேதனை, பட்ட பாடுகள், பட்ட அவமானங்கள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் போதும். இது வாரத்தில் முதல் நாள். அல்லேலூயா.
இது வாரத்தின் முதல் நாள். கர்த்தர் சொல்ல, இது வாரத்தின் முதல் நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கொண்டு மகிழ்வோம். கையை தட்டி கர்த்தர் இதில் களி கொண்டு மகிழ், களி கொண்டு மகிழ். உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வரட்டும். சஞ்சலம், வேதனை, தவிப்பு எல்லாம் மாறி புலம்பல் ஆனந்தம் கைவாக மாறட்டும். இது கர்த்தர் உனக்கு இருந்தாங்க. இது தேவன் உனக்காக இறங்கக்கூடிய நாள். இந்த வாரம் முழுவதும் அவர் உன்னை நடத்தக்கூடிய மகிமையான நாள். அல்லேலூயா. வாரத்தில் முதல் நாளிலே தேவனை தரிசித்தார்கள். வாரத்தில் முதல் நாளிலே கர்த்தரை தேடி வந்தார்கள். வாரத்தில் முதல் நாளிலே கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். வாரத்தில் முதல் நாளிலே அப்பமும் திராட்சரசமும் பருகப்பட்டது, புசிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள். மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க, மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க, கம்பீர சத்தத்தோடு அவர் சமூகத்தில் ஆர்ப்பரிக்க, அவர் சமூகத்திலே நிக்கிற நாம் விசுவாசத்தோடு இருப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை நம்மை வேதனைக்குள்ளாக இருக்கலாம், துக்கத்தோடு கூட இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொடுவாரானால், இன்றைக்கு தேவ பிரசன்னம் உன்மேல் இறங்குமானால், இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட முகமுகமாய் அவர் தரிசனமாவாரானால் உன் பிரச்சனைகள் எல்லாம் விலக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சமூகத்திற்கு வந்து விட்டாரே, அழகாய் எனக்கு தோணுது, உங்க பாதத்திலே வந்து விட்டாரே, எனக்கு தோணுது. ஆண்டவரே, நான் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை, உம்முடைய நாமத்தை அறிந்தவன். உலகத்தில் நம்ம அழிந்தார், உலகத்திலே பிரச்சனை தெரிஞ்சா, உலகத்தாருக்கு என் குடும்ப சூழ்நிலை பிடிச்சா, உலகத்தாருக்கு என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை தெரிஞ்சா, அவர்களுடைய நாமத்தை தூஷிப்பார்களே, உடைய நாமம் தூஷிக்கப்படுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை நமக்கு அவர் தருவார். உன் குடும்பத்தை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை குறித்து உலகம் பேசவே கூடாது, உலகத்தார் பேசவே கூடாது. அதுக்கு இடம் கொடுத்து விடாது. உன் தேவனை தூஷிக்காதே, உன் தேவநாமத்தை மறுதலிக்காதே, அதற்கு இடம் கொடுக்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்து உன் கஷ்டத்தின் மத்தியில, கண்ணீர்கள் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, பாடுகள் இருந்து பாடுகளோடு அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சமூகத்தில் முழங்கால் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே, ரட்சிப்பின் தேவனே, என் மேலானவரே, என்னை விடுதலையாக்குங்கப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு கொடுங்கப்பா. எந்த விதத்திலும் என்னால என் குடும்பத்தால உங்க நாமம் தூஷிக்கப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்காக யாவையும் சகிப்பேன், உமக்காக யாவையும் சகிப்பேன். பொறுமையாய் இருக்கிறவர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. வேதம் சொல்லுகிறது, பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் செய்வார், அவர் பார்வைக்கு நலமானபடி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீ நீதிமானாய் இரு, உன் வாயின் வார்த்தைகள், உன் இருதயத்தின் தியானம் அவர் சமூகத்தில் பிரீதியாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயம் கர்த்தருக்கு நேராக குற்றமற்றதா இருக்குதா? உன் வாயின் வார்த்தைகள் சரியா இருக்குதா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
உன்னை உன்னை நம்மை சீர்படுத்திக் கொள்ள, நம்மை சுத்திகரித்துக் கொள்ள, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, உன்னை நிலைநிறுத்திக் கொள்ள, உன்னை நீதிமானாய் மாற்றிக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் உன்னை மாற்றிக்கொள்ள தேவன் இந்த சாக்கியத்தை பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுவுமே நம்பிக்கை நிற்கிறேன். ஆமென். உன் கண்ணீர், உன் கவலை, உன் வேதனை எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. கையை தட்டி கட்டுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, உன் துக்க நாட்கள் முடிந்தது, துக்க நாட்கள் முடிந்தது. எல்லாம் சத்தமா வாய்க்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்தது. கையை தட்டி கட்டுங்கள். உன் துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தர் உனக்கு நீதியை சரி கட்டுகிறார். உன் தேவன் உனக்காக எழுப்பி உன் சத்துருக்களை அதமணிகிறார். உன் எதிராளிகளை கர்த்தர் சுட்டெரிக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைப்பார். உனக்கு முன்பாக கர்த்தர் வருவார். உனக்காக பரிந்து பேசுவார். அவர் பார்வைக்கு நலமானபடி நீ செய்கிறார். அவர் சொன்னார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காமல், என் வசனத்தை கை கொண்டபடியால், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால், என் சொல்லை கேட்டபடி நடந்தபடினாலே, இதோ கொஞ்சம் பலன் இருக்கிற உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? அவர் சொன்னார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அவர் அறிவார். உன் வழிகள் அவருக்கு தெரியும். உன் வாயின் வார்த்தைகள் அவர் தெரியும். உன் சிந்தனை, உன் எண்ணம், உன் வாயில புறப்படுகிற வார்த்தை, நீ என்ன பேசப்போற எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை காண்கிறவர் உன்னோடு கூட இருக்க. கையெழுத்தி உன்னை காண்கிறவர், உன்னை விசாரிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். மறக்காதே, மறக்காதே தேவனே. வனாந்தரத்திலே விடப்பட்ட வாழ்க்கை முடிய போகிற நேரத்தில், ஆதரவற்ற நிலைமையிலே, சாக போற நிலைமையிலே கதறின கூக்குரலிட்ட அந்த குழந்தையின் சத்தத்தை அவர் கேட்டார் என்றால், நெருக்கத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில, துக்கத்தில, கண்ணீரில, உபத்திரத்தில நீ கூப்பிடுற சத்தத்தை உன் தேவன் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. சமூகத்துக்கு வந்து விட்டானே, அழகா எனக்கு தோணுது. உங்க பாதத்திலே வந்து விட்டானே, அழகா எனக்கு தோணுது. ஒண்ணுமே புரியல, சொல்லவும் தெரியல. உம்மை விட்டா எங்களுக்கு பேரகதி தெரியல. அவர் சொன்னார், நானே உன் பரிகாரி கர்த்தர், நானே உனக்கு பரிகாரி. எங்க இருந்து உனக்கு ஒத்தாசை வராது, நான் தான் உனக்கு பரிகாரி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே,
வேற வழி தெரியல, வேற வழி தெரியலப்பா, வேற வழி தெரியலப்பா. எதுவுமே சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு வேற வழி தெரியல, இந்த கஷ்டத்துக்கு வேற வழி தெரியல, இந்த வேதனைக்கு வேற வழி தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒரு விசுவாசம், ஆனா ஒண்ணு, அது உலகத்தில் எனக்கு வழி தெரியல. என் பிரச்சனை தீர்வதற்கு, என் கஷ்டம் மறைவதற்கு, என் கடன் பாரம் விலகுவதற்கு, என் கண்ணீர் துடைக்கப்பதற்கு, என் நிந்தை அவமானம் விலகுவதற்கு, என் போராட்டம் விலகுவதற்கு, எனக்கு இருக்கிற உபத்திரவம் நீங்குவதற்கு இந்த உலகத்தில் எனக்கு வழி தெரியல. கிழக்கு பக்கமோ, மேற்கு பக்கமோ, வடக்கு பக்கமோ, தெற்கு பக்கமோ, எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் எனக்கு வழி தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எத்தனை பேர் ஒரு உணர்வோடு நிற்க போறேன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. உன் பிரச்சனை உன் தேவனுக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பிரச்சனை இல்லாமல் யாரும் கிடையாது. கிறிஸ்தவனுக்கு தான் அதிக பிரச்சனை, தேவனுடைய பிள்ளைக்கு தான் அதிக உபத்திரவம், விசுவாசிக்கு தான் அதிக சோதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு தான் அதிக சோதனை, தேவனை ஆராதிக்கிற நமக்கு தான் உலகத்துல உபத்திரவம். ஹல்லேலூயா. இந்த தேவனை ஆராதிக்கிற நமக்கு தான் உலகத்திலே உபத்திரவம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உபத்திரத்தோடு வந்திருக்கிறல்ல, நெருக்கத்துல வந்திருக்கிறல்ல, பிரச்சனையோடு வந்திருக்கிறல்ல, சோதனையோடு வந்திருக்கிறல்ல, கர்த்தர் சொல்றார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சோதனையை தாங்கிறல்ல, எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கிறல்ல, கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீ சோதனையை தாங்கிறல்ல, உன்னை நான் பாக்கியவானா வைக்க போறேன். ஹல்லேலூயா. உலகத்துல உபத்திரப்படுகிறல்ல, என் நாமத்தினால உபத்திரப்படுகிறல்ல, எல்லாத்தையும் சகிக்கிறல்ல, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறல்ல, எல்லாத்தையும் தாக்கிறல்ல, எல்லாத்தையும் சகிக்கிறல்ல. அவர் சொன்னாரு, இந்த உலகத்தை நான் எப்படி ஜெயிக்கணும், அந்த ஜெயத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த மகிமையை, அந்த வல்லமையை, அந்த கிருபையை, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். உலகத்தை ஜெயமே, உலகத்தில் ஜெயமே. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு மகிமையை தருவார். உலகத்தை ஜெயமே, சத்துருக்களை ஜெயமே, குடும்ப சமாதானத்தை கிடைக்கிற பொல்லாத ஆவிகள் மீது ஜெயமே, குடும்ப ஆசீர்வாதத்தை கிடைக்கிற பொல்லாத சத்துருக்கள் மீது ஜெயமே. அவர் உன்னோட கூடவே இருக்கிறார், அவர் உன்னோட கூடவே இருக்கிறார், அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், ஒருவனும் உன்மேல் கை போடுவதே இல்லை. கையை தட்டி ஒருவனும் யாரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. கர்த்தருடைய மகிமை, பரலோகத்தின் மகிமை உன்னை மூடுவதா. எல்லா கட்டுகளை உடைத்து செய்வேன், எல்லா கட்டுகளை உடைத்து செய்வேன். கர்த்தருக்கு பலி செலுத்தல, நீ பலி செலுத்த நேரம், ஒவ்வொரு கர்த்தர் உடைக்கிறார், ஒவ்வொரு கட்டுகளை உடைக்கிறார். குடும்பத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற மந்திர கட்டுகள் உடைக்கிறேன். உருவாக்கப்பட்ட
பொல்லாத ஆவி, பொல்லாத சத்துருவே, பொல்லாத பலவானே, பொல்லாத துர்மார்க்கனே, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கர்த்தருடைய கத்தித்துக் கொள்வா, கர்த்தருடைய நிர்மூலமாக்குவா, உன் எலும்புகளை ஒடிவா, கடவ பொருட்களை பிரிகுவா, உன் தாடையை அடிவா, கர்த்தர் தலையை நசுக்குவா. கைதறி கர்த்தர் தலையை நசுக்குவா. தேவ ஜனத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய், ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே, கர்த்தர் உன் கிரியைகளை தலையை நசுக்குவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? எத்தனை பேர் ஆவியில் நிற்கிறது? எத்தனை பேர் அபிஷேகத்தில் நிற்கிற? நீ கர்த்தருக்கு பலி செலுத்திக் கொண்டிருக்கிற. அல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். உன் சிந்தனைகள் மாறக்கூடாது, உன் நினைவுகள் மாறக்கூடாது, யோசனைகள் பிசாசு கிடைக்கக்கூடாது. நீ ஜெயம் எடுக்கக்கூடிய நேரம் இது. அல்லேலூயா. உனக்கும் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பொல்லாத வல்லமைகள், மாந்திரிக கிரியைகள், நீங்க கர்த்தர் உனக்காக இறங்கி தம்முடைய அக்கினியை இறங்கி அதை சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறார். கையை சுட்டெரிக்கிறார். வல்லமையை கண்டுகிறார். அதை கிரியை செய்யாதபடி, அவர்களை மாற்று போதுபடி கர்த்தர் அடிக்கிறார். அல்லேலூயா. Jesus, 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 Jesus. ஆவியானவர் ஒரு மத்தியிலே மகிமையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஷாபா பாபா. ஓ glory, glory, glory. ஓ மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஷாபா பாபா. ஓ தலைகளை நீக்கினார். தலைகளை நீக்கிட்டு, தலைகளை நீக்கிட்டு, கண்ணுக்கு உடைத்து, சிறையை நீக்கி, பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்கி, இதோ ஆண்டவர் தலைகளை மகிமையாய் 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 அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை தலைவரை இறங்கட்டும். விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு, ஓ ராஜ்யங்களை, ராஜ்யங்களை, ராஜ்யங்களை ஆளக்கூடிய மகிமை தலைவரை இறங்கட்டும். ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு. அபிஷேகத்தை கேளு, வரங்களை கேளு, வரங்களை கேளு, தீர்க்கதரிசி வரத்தை கேளு, அந்நிய பாஷை வரத்தை கேளு, ஆவியின் வரங்களை கேளு. கனி கொடுக்கிற பாவத்திரமாய் மாறு. கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உண்மையில் நினைவா இருக்கிறார். கர்த்தர் உண்மையில் நினைவா இருக்கிறார். கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் நடுவில் இருக்கிறார். தேவ மகிமை உண்மையாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. உனக்குள்ளே 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 அற்புதம் நடக்கட்டும். உனக்குள்ளே அற்புதம் நடக்கட்டும். உன் வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கட்டும். உன் வாசஸ்தலத்தில் அற்புதம் நடக்கட்டும். உன் வேலைகளில் அற்புதம் நடக்கட்டும். உனக்குள்ளே கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை கொண்டு வரட்டும். கர்த்தருடைய கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை உனக்குள்ளே இறங்கட்டும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வார்த்தை சொல்றாரு. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறதை போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறதை போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறைகளை திருப்புகிறார். என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கு நான் பாத்திரவானல்ல. இயேசு வீட்டுக்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல. என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவானல்ல, எந்த தகுதி இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும். ஓ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும்.
இயேசுவே நீ சொன்னார் மாறாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுமே சொல்ற இயேசுவே நீ சொன்னார் மாறாதது ஒன்றுமில்லை, மாறாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்றாரு உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துடிக்க போற கையத்தில் உன் சுக வாழ்வை நீ விரும்பின வாழ்க்கை, எதிர்பார்த்த வாழ்க்கை, நீ நம்புகிற வாழ்க்கை, நீ விரும்புகிற வாழ்க்கை, உன் சுக வாழ்வை இப்ப கத்த சொல்றாரு அது சீக்கிரமாய் உன் பலியை கத்த விரும்புகிறார். உன் பலியை கத்த விரும்புகிறாரு. நீ செலுத்துற பலியில கத்த மையப்படுறாரு. உன் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நீ செலுத்துற பலி உற்சாக பலி கர்த்தருக்கு பிரியமான பலி. அதிலே தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் அவருக்குத்தானே, எல்லா மகிமையும் அவருக்குத்தானே. சொல்லு எல்லா மகிமையும் உமக்குத்தானே. என் ஆண்டவரே தேவனே எல்லா மகிமையும் உமக்குத்தானே. ஆமென் ஹல்லேலூயா. எதுமே சொல்ற நீ சொன்னால் என் வாழ்க்கை மாறும், நீ சொன்னால் என் நினைவுகள் மாறும், நீ சொன்னால் நோய்கள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும், நீ சொன்னால் தரித்திரம் மாறும், நீ சொன்னால் பிரச்சனை மாறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொன்னார் இதோ நான் உன்னிடத்தில் தீவிரமாய் வருகிறேன், உன்னிடத்தில் தீவிரமாய் வருகிறேன். அவர் உன் சத்தத்தை கேட்டு உனக்காக அவர் தீவிரமாய் வருகிறார். வாழ்க்கையை அற்புதம் செய்ய முடியும், உன் குடும்பத்தை தேற்ற முடியும், சமாதானம் இல்லாதவனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற உனக்கு, அனாதியா இருக்கிற உனக்கு, ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற உனக்கு அனுகூலமான துணையாக இதோ உன் ஆண்டவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையும் மகத்துவமும் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் எல்லா மகிமையும் அவருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளிலே பிரியப்படுகிறவர், துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவருமாய் தேவாதி தேவனுக்கு இந்த ஆராதனை பலியை அவருக்கு சுகந்த வாசனையாக நாம் ஏறெடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதிலே பிரியப்படுகிறவர், மகிமைப்படுகிறவர் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம கூட இருப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு மகிமை செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உமக்கு பலி செலுத்தும்படியாக அந்த பாக்கியத்தை கொடுக்கிற நன்றி அப்பா. இந்த ஸ்தலத்தை உமக்காக தெரிந்து கொண்டு எங்களை இங்கே கூட்டி சேர்த்து நாமத்தை துதிக்க கிருபை செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனைக்குரிய பகுதிகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு மணிக்குள்ளும் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும், தடையின்றி நடக்க கிருபை செய்து ஒப்புக் கொடுக்கிறோம். வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடி இப்படி நிறைவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்து எங்கள் மத்தியில் வந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களிலே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.